ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம பசங்க ஸ்கூல் விட்டு வந்த உடனே கேட்குற ஒரே விஷயம் என்ன கேட்பாங்க? ஸ்நாக்ஸ் இருக்காமா, என்ன ஸ்நாக்ஸ் செஞ்சேன்னு தான் கேட்பாங்க. அதுக்காக தான் ரொம்ப சிம்பிளாக செய்ய போகிறோம். இது பேர் பொரி உருண்டை. அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். தேங்காய், அரிசி, வெல்லம். முதல்ல அரிசியை நம்ம பொரித்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் வெல்லத்தை ஒரு கம்பி பாகத்துக்கு நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் என்ன செய்யலான்னு நான் சொல்கிறேன். அடுப்பில் கடாயை வச்சுக்கலாம். அடுப்பு ஆன் பண்ணி கடாய் நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம அரிசியை போடணும். கடாய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் இதில் நம்ம அரிசி போட போகிறோம். அரிசியை நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். அரிசி போடுறேன் பாருங்கள். அரிசி போட்டாச்சு. இது நல்லா பொரியணும். பொரிஞ்சதுக்கப்புறம் இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்கள், நான் அரிசியை வறுத்து எடுத்துக்கிட்டு இருக்கேன். நல்லா ஒரு ப்ரௌன் நிறத்துக்கு வர வரைக்கும் நம்ம அரிசியை வறுத்து எடுத்துக்கணும். இதில் எந்த ஒரு ஆயிலும் எதுவும் விட தேவையில்லை. நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இதை நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். எடுத்ததுக்கப்புறம் வெள்ளைப்பாகு காய்ச்சி வச்சுருக்கோம்ல, அதை நல்லா ஊற்றி பிசைஞ்சு நம்ம உருண்டையாக பிடிக்க வேண்டிய வேலை தான். அதுக்கப்புறம் உள்ள விஷயத்தை நம்ம பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா அரிசியை வறுத்து எடுத்தாச்சு. இந்த லெவலுக்கு தான் இருக்கணும். நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது தனியாக ஒரு கடாயில் பாகு ரெடி பண்ணிக்கலாம். வெல்லம் தண்ணி வச்சு இது ரெடி ஆகிட்டு இருக்கு பாருங்கள். இது நல்லா ஒரு கம்பி பதத்துக்கு வரட்டும். வந்ததுக்கப்புறம் இறக்கி இதையும் ஆற வச்சுக்கலாம். பாருங்கள், வெல்லம் நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. நம்ம கிண்டி விடலாம். ரெடி ஆயிடுச்சு வெல்லம். இதில் கொஞ்சம் தூசி கல்லுலாம் இருக்கும். மோஸ்ட்லி வடிகட்டிட்டு இதை நம்ம அந்த மாவில் சேர்த்துக்கலாம். அப்படியே சேர்க்காதீங்க. வெல்லத்தோட பாகு ரெடி ஆயிடுச்சு. நம்ம இறக்கிடலாம். அதுக்கப்புறம் அரிசியை வறுத்து வச்ச அரிசியை அரைச்சி எடுத்துட்டு நான் உங்களுக்கு எப்படி செய்கிறதுன்னு காட்டுறேன். பாருங்கள், நம்ம அரிசி மாவையும் வெள்ளைப்பாகையும் வடிகட்டி வச்சாச்சு. அரிசி மாவை அரைச்சி வச்சாச்சு. இப்போ ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணுறது தான் வேலை. மிக்ஸ் பண்ணி நல்லா உருண்டை பிடிச்சிட்டோம்னா சுவையான அரிசி உருண்டை ரெடி. பசங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம வெள்ளைப்பாகை அரிசி மாவில் மிக்ஸ் பண்ணலாம். கொஞ்சமாக ஃபஸ்ட்டு ஊற்றிக்கோங்க. நல்லா பிசைஞ்சு உருண்டை பிடிச்சிக்கலாம். கொஞ்சம் ஹீட்டாக இருக்குது லைட்டாக. நல்லா பிசைஞ்சிட்டு உருண்டை பிடிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட், இது மாதிரி தான் நம்ம பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு நம்ம தேங்காய் மேலே வைக்க வேண்டியது தான். நம்ம செஞ்ச அரிசி உருண்டை ரெடி ஆயிடுச்சு. பசங்க அருமையாக ருசித்து சாப்பிடுவாங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி.